வெல்கம் டு கிளாசிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கிராமர் டாபிக்ங்க. ஸோ கொஷின் நம்பர் 27 to 30. சார் வித் திஸ் இஸ் வி ஹாவ் ஆஸ்க்ட் சார் 4 கொஷின் சார். சரிங்களா சார்? வித் தட் சார் வி ஹாவ் ரைட் அட்லீஸ்ட் 3 சரிங்க, எனி 3 அப்படின்றாங்க சார். அதில் பார்த்தீங்க அப்படிங்கப்போ வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அல்லது ரிப்போர்ட் கேட்பாங்க. கொஷின் நம்பர் 28 சேஞ்ச் த வாய்ஸுங்க. சரி, தேர் இஸ் நோ ஆப்ஷனுங்க. ஸோ கொஷின் நம்பர் 20 அப்படிங்கப்போ வந்து கண்டிஷனல் கிளாஸஸ், அதில் பார்த்தீங்கன்னா இன்வர்ஷன் அல்லது கம்பைன் வித் இஃப்ங்க. தென் கொஷின் நம்பர் 30 அப்படிங்கப்போ வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் சென்டென்ஸுங்க, சிம்பிள், காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் அல்லது டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். சரிங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டாபிக்ஸ் பார்த்தீங்க அப்படிங்கப்போ வந்து 7 டாபிக்ஸ்ங்க வி ஹேவ். ஸோ வித் தட் சார் தே வில் ஆஸ்க் எனி 4ங்க. ஸோ வி ஹாவ் டு ரைட் எனி 3. சரிங்களா? ஸோ தட்ஸ் திங். So now we are going to discuss a particular topic which is called what னு பார்த்தீங்கன்னா change the voice. ஸோ இந்த கொஸ்டின் அப்படிங்கப்போ வந்து கண்டிப்பாக எக்ஸாம் இருக்குங்க. சரிங்களா? ஸோ ஃப்ரம் ஆக்டிவ் டு பாசிவ் அல்லது பாசிவ் டு ஆக்டிவ். சரிங்களா? ஸோ எனி கொஸ்டின்ஸ் மேபி ஆஸ்க் இன் அவர் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் அப்படின்றாங்க சார். அது நமக்கு கரெக்டாக தெரிஞ்சதாங்க ஆன்சர் பண்ண முடியும். ஸோ பிஃபோர் தட் சரிங்களா? ஸோ வி கோயிங் டு சேஞ்ச் ஃப்ரம் ஆக்டிவ் டு பாசிவ் அப்படிங்கப்போ வந்து ஸோ பிஃபோர் தட் ஸோ வி ஹேவ் டு கான்சன்ட்ரேட் 2 டாபிக்ஸ் அப்படின்றாங்க சார். ஒன் இஸ் சென்டென்ஸ் பேட்டர்ன், another one is tenses. சரிங்களா? இது ரெண்டு நீங்கள் ஃபெமிலியராக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா சார் வி கேன் ரைட் ஆக்டிவ் as to passive as. தட்ஸ் a thing like that. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படிங்கப்போ வந்து ஸ்டெப்ஸ் ஃபார் த கான்வர்சேஷன் அப்படிங்கப்போ ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோடு. என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். பாயிண்ட் நம்பர் 1, ஃபைண்ட் அவுட் த ஆப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ். இது பாயிண்ட் நம்பர் 1ங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார் பிளேஸ் த ஆப்ஜெக்ட் இன் த பிளேஸ் ஆஃப் த சப்ஜெக்ட் அப்படின்றாங்க சார். சரிங்களா? ஸோ முதல்ல வந்து ஐடென்டிஃபை சென்டென்ஸ் பேட்டர்னுங்க, தென் சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கணும், தென் ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ when you are going to change from active to passive அப்படிங்கப்போ வந்து ஆப்ஜெக்ட் பிகம் சப்ஜெக்ட்டுங்க, சப்ஜெக்ட் பிகம் ஆப்ஜெக்ட்டுங்க. தென் பாயிண்ட் நம்பர் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்சஸ். ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா? ஸோ மொத்தம் நமக்கு வந்து 12 டென்சஸ் ஆதாருங்க. ஸோ அமாங் த 12 டென்சஸ் ஸோ வி ஹேவ் passive structure only 8 டென்சஸ் அப்படின்றாங்க சார். ஸோ வாட் ஆர் தேன்னு பார்த்தீங்க அப்படிங்கப்போ வந்து சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுங்க, தென் சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டுங்க. சரிங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் டென்ஸ் 8. ஸோ வி ஹேவ் பாசிவ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்க சார். ரிமைனிங் 4 வி டோன்ட் ஹேவ் எனி பாசிவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னாங்க சார். ஸோ லைக் தட். ஸோ மேக் யூஸ் ஆஃப் த அப்ரோப்ரியேட் பாசிவ் ஃபார்ம் ஆஃப் த டென்ஸ். சரிங்களா? இப்போ கொடுத்துருக்கிற சென்டென்ஸில் டென்ஸ் என்ன டென்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷனாக மாற்றணும் அப்படின்னாங்க சார். அதுக்கு ஒரு சில ஸ்ட்ரக்சர்லாம் கொடுத்துருக்கோம், என்ன இடத்துல பார்க்கலாம் சார். அடுத்து பாருங்கள், தென் ஆட் த ப்ரிபோசிஷன் பை ஃபாலோடு பை சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ். Then subjective pronoun should be changed into objective pronoun அப்படின்றாங்க சார். So these are the steps to be followed. So when you are going to change from active to passive. Then so this is the table. சரிங்களா? சார் ஆக்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன், பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கப்போ வந்து அக்கார்டிங் டு த டென்ஸுங்க. ஸோ வி ஹாவ் டு சேஞ்ச் கரெக்ட் பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றாங்க சார். தென் only we will get full mark அப்படின்றாங்க சார். லைக் தட். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் பார்த்தீங்க அப்படின்னா சார் திஸ் இஸ் அ ஸ்ட்ரக்சர் இன் ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்றாங்க சார். ஸோ V1ல பார்த்தீங்க அப்படிங்கப்போ வந்து தேர்ட் பொசிஷனில் இருந்தால் V1ல வந்து எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஎஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளே, பிளேஸ். சரிங்களா? சிம்பிள் ப்ரெசன்ட் அப்படிங்கப்போ வந்து ப்ளேவும் சிம்பிள் ப்ரெசன்ட் தாங்க, பிளேஸுங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் தான். சரிங்களா? அது வந்து நம்ம ஆட் பண்ண அப்படின்னா சார். தென் அதுக்கு வந்து பாசிவ் வாய்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆம், இஸ், ஆர் ப்ளஸ் V3. தென் சிம்பிள் பாஸ் அப்படிங்கப்போ வந்து V2ங்க. பாசிவ் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா வாஸ் அல்லது வேர் V3 அப்படின்றாங்க சார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ் அப்படிங்கப்போ வந்து ஷெல், வில், கேன், குட், மஸ்ட், மே ப்ளஸ் V1ங்க. தென் அதுக்கு உண்டான பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா சார் வில் ஆர் செல் ப்ளஸ் V3 அப்படின்றாங்க சார். அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கப்போ வந்து ப்ரெசன்ட் கண்டிஷன்ஸ், பாஸ்ட் கண்டிஷன் அப்படின்றாங்க சார். ஸோ ப்ரெசன்ட் கண்டிஷன், பாஸ்ட் கண்டிஷன் அப்படிங்கப்போ வந்து அதுக்கு உண்டான செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆம், இஸ், ஆர் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் இன் ஆக்டிவ் வாய்ஸுங்க. இன் பாசிவ் வாய்ஸ் அப்படிங்கப்போ வந்து ஆம், இஸ், ஆர் ப்ளஸ்ஸு பீயிங் ப்ளஸ்ஸு பாசிவ் வாய்ஸ் ஐ மீன் பாஸ்ட் பார்ட்ஸில் வந்து மெயின் அப்படின்றாங்க சார். ஸோ லைக் தட். பாருங்கள் சார் ஆம், இஸ், ஆர் அல்லது வாஸ்வர் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் V3 அப்படின்னாங்க சார். ப்ரெசன்ட் கண்டிஷனாக ஆம், இஸ், ஆர் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் V3ங்க. பாஸ்ட் கண்டிஷன் அப்படிங்கப்போ வந்து வாஸ் அல்லது வேர் ப்ளஸ் பீயிங் த்ரீ அப்படின்றாங்க சார். லைக் தட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னாங்க சார். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் என்ன சார் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸில் சார் ஹேவ் அல்லது ஹேஸ் ப்ளஸ் V3. இன் பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்க அப்படிங்கப்போ வந்து ஹேவ் அல்லது ஹேஸ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் V3ங்க. இல்லை நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் டு ஃபெமிலியர் வித் சென்டென்ஸ் பேட்டர்ன் அஸ் வெல் அஸ் டென்ஸுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஸோ 4 ஃபார்ம்ஸ் ஆஃப் த வேர்ப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? தட்ஸ் த திங். அப்புறம் பார்த்தீங்கன்னா சார் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா சார் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுங்க. அது பார்த்தீங்கன்னா வில் ஆர் செல் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் V3ங்க. அதுக்கு வந்து பாசிவ் வந்து பார்த்தீங்கன்னா சார் வில் ஆர் செல் ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் V3 அப்படின்னா சார். சார் திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் அக்கார்டிங் டு த டென்ஸ் அப்படின்னாங்க சார். அமாங் த 8 டென்சஸ். சரிங்களா? சார் வி ஹவ் டிஸ்கஸ்ட் ஒன்லி ஹியர் 8 டென்சஸ் இட் செல்ஃப் அப்படின்னாங்க சார். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
இது வந்து ப்ரொனவுன் சேஞ்சஸ். சப்ஜெக்ட் இங்கே ஐ இருந்ததுன்னா மீ போட்டுக்கணுங்க ஆப்ஜெக்ட். வி இருந்ததுன்னா அஸ் போட்டுக்கணும். யூ இருந்ததுன்னா யூ போட்டுக்கணும். ஹீ இருந்ததுன்னா ஹிம் போட்டுக்கணும். சி இருந்ததுன்னா ஹெர் போட்டுக்கணும். தே இருந்தால் திம் போட்டுக்கணுங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் டேபிள். சரிங்களா? இதெல்லாம் பேசிக்குங்க. இதில் தெரிஞ்சால் நம்மளோட ஆன்சர் பண்ண அப்படின்னாங்க சார். தென் ஓவர் டென்ஸாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஸ்வேதா சிங்ஸ் அ சாங். இது ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த சென்டென்ஸ் அப்படின்னாங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன் ஃபஸ்ட்டு. அப்படின்னா வருங்க ஸ்வேதாங்கிறது நாங்கள் இந்த இடத்துல இது சப்ஜெக்ட், சிங்ஸ் வேர்புங்க, எ சாங் ஆப்ஜெக்ட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன். தென் சேஞ்ச் இன்டு பாசிவ் வாய்ஸ் அப்படிங்கிறப்போ வந்து சார் லைக் தட் என்ன வருங்க. ஸோ ஆப்ஜெக்ட் பிகம் சப்ஜெக்ட் அக்கார்டிங் டு த டேபிள் அப்படின்னாங்க சார். எ சாங் இது சப்ஜெக்ட்டுங்க. தென் பாசிவ் கன்செப்ட் அப்படிங்கிறப்போ என்ன சொன்னேன் சார், ஆம் அல்லது ஈஸ் அல்லது ஆர் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படின்றாங்க. அப்போ என்ன வருங்க இந்த இடத்துல. ஸோ எ சாங் இஸ் இன் சிங்குலர் அப்படிங்கிறப்போ வந்து ஆமும் போட முடியாதுங்க, ஆரும் போட முடியாதுங்க. தட் இஸ் வை ஹியர் யூஸ் ஒரு ஈஸுங்க. தென் சிங்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சிங், சாங், சங். ஸோ தட் இஸ் வை ஈஸ் சங் இஸ் பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிம்பிள் ப்ரெசன்ஸ் அப்படின்னா சார் இது வேர்புங்க. தென் சப்ஜெக்ட் பிகம் ஆப்ஜெக்ட்டுங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட் ஃபாலோடு பை த ப்ரிப்போசிஷன் பை. ஸோ தட் இஸ் வை இது ஆப்ஜெக்ட் அப்படின்னாங்க சார். இது ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா? தென் ஸோ உண்மை எக்ஸாம்பிள் ஃபார் நெகட்டிவ் சென்ஸுங்க. மை பேரண்ட்ஸ் do not allow me to eat junk food. இது வந்து ஆக்டிவ் வாய்ஸுங்க. ஸோ ஹியர் as it is, first of all identify the sentence pattern. My parents subject, then do not allow verbuங்க, then me indirect objectங்க, then to eat junk food இது direct objectங்க. சரிங்களா? ஸோ with this change from active voice to passive voice அப்படின்னாங்க சார். தென் active voice passive அப்படிங்கப்போ வந்து first of all we take indirect objectங்க. ஸோ me change to wordங்க here I. தென் இதுக்குண்டான வேர்ப் பண்ணாங்க ஈஸும் போட முடியாதுங்க, ஆரும் போட முடியாதுங்க. ஸோ தட் இஸ் ஹியர் ஆம். ஸோ ஆம் போட்டாச்சுங்க. ஸோ நாட் படி போட்டாச்சுங்க. அதோடைய பாஸ் பார்ட்டிசிபிள். ஸோ ஐ எம் நாட் அலோடு. இதாங்க இதுக்குண்டான வேர்பு ஃபார்ம் இன் பாசிவ் வாய்ஸ். தென் ரிமைனிங் பார்ட் டு ஈட் ஜங்க் ஃபுட் அப்படிங்கிறப்போ வந்து நம்ம அப்படியே வச்சாச்சுங்க. இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். தென் பை மை பேரண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ வந்து சப்ஜெக்ட் பிகம் ஆப்ஜெக்ட்டுங்க. இது வந்து ஒன் மோர் எக்ஸாம்பிள் ஃபார் சிம்பிள் ப்ரெசன்ட்ஸுங்க. தென் சிம்பிள் பாஸ்ட்னு சொன்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிள் சி ரோட் அண்ட் அவார்ட் வின்னிங் நாவல். இட் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்ட்டாங்க சார். இதுக்கு என்ன சார் செக்ஷன் நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி சப்ஜெக்ட்டுங்க. தென் ரோட்டுங்கிறது வேர்பு அண்ட் அவார்ட் வின்னிங் நாவல் இட் இஸ் ஆப்ஜெக்ட்டுங்க. ஸோ தென் சேஞ்ச் இன்டு பாசிவ்ஸ் அப்படிங்கிறப்போ வந்து ஆஸ் இட் இஸ் ஆப்ஜெக்ட் பிகம் சப்ஜெக்ட்டுங்க. ஸோ அண்ட் அவார்ட் வின்னிங் நாவல் பிகம் சப்ஜெக்ட்டுங்க. Then here verb we have simple past tense. That is why say we can change பாத்தீங்க அப்படிங்கப்போ வந்து according to the subject ங்க change into verb form அப்படின்னாங்க சார். So here an award winning level is singular அப்படிங்கப்போ வந்து then was. Then main verb past participle write, wrote, written. So here she wrote an award change into what ங்க an award winning novel was written by her. So like that. இது வந்து சிம்பிள் பாஸ்ட்னு ஒரு எக்ஸாம்பிள் விட்டாங்க சார். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படிங்கப்போ வந்து ப்ரெசன்ட் கண்டிஷன்ஸுங்க. இதுக்கு என்ன சார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படிங்கப்போ வந்து யூ ஆர் மேக்கிங் எ கேக் நவ். ஸோ யூ சப்ஜெக்ட்டுங்க. தென் ஆர் மேக்கிங் வேர்பு எ கேக் ஆப்ஜெக்ட்டு நவ் அப்படிங்கப்போ வந்து இது வந்து அட்வர்புங்க. ஸோ அட்வர்ப் அப்படிங்கப்போ வந்து நோ ப்ராப்ளம். ஸோ ஆஸ் இட் இஸ் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அதில் எதுவும் மாற்றம் கிடையாது அப்படின்னாங்க சார். தென் ஆஸ் இட் இஸ் சென்டென்ஸ் கண்டுபிடிச்சு வச்சுங்க. தென் சேம் ப்ரொசீஜர். ஸோ ஆப்ஜெக்ட் பிகம் சப்ஜெக்ட்டுங்க. என்ன வருங்க எ கேக் அப்படிங்கப்போ வந்து ஆப்ஜெக்ட் பிகம் சப்ஜெக்ட்டுங்க எ கேக். தென் ஆர் மேக்கிங் அப்படிங்கப்போ வந்து ப்ரெசன்ட் கண்டிஷன்ஸுங்க. ஸோ ஹியர் எ கேக் இஸ் இன் சிங்குலர். ஸோ தட் இஸ் வை ஹியர் யூஸ்டு வார்டுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ். சரிங்களா? ஸோ ஈஸ் போட்டுக்கிட்டோம். தென் மேக்கிங் அப்படிங்கப்போ வந்து ப்ரெசன்ட் கண்டிஷன்ஸுங்க. அதுக்குண்டான பி ஃபார்ம் வேர்ப் பீயிங். தென் மேக்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மேட். அப்போ நாங்கள் ஸோ ஆர் மேக்கிங் செஞ்சுட்டு வாடுங்க. ஸோ ஈஸ் பீயிங் மேட் இட்ஸ் எ verb அப்படின்றாங்க சார் இன் பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன். தென் ஆப்ஜெக்ட் பிகம் சப்ஜெக்ட் அப்படிங்கப்போ வந்து பை யூ. தென் நவ் ஆஸ் இட் இஸ். இது வந்து ப்ரெசன்ட் கண்டிஷன்ஸ்க்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிளுங்க. ஸோ தென் பாஸ்ட் கண்டிஷன்ஸ் ஆஸ் இட் இஸ். சே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன். ராஜா சப்ஜெக்ட், வாஸ் சால்விங் verb, த ப்ராப்ளம்ஸ் ஆப்ஜெக்ட். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல பாருங்கள் சார் ஆஸ் இட் இஸ் சேம் ரூல்ஸுங்க. என்ன வருங்க சார் ஆப்ஜெக்ட் பிங் சப்ஜெக்ட்டுங்களா. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிற சார் இந்த ப்ராப்ளம் அப்படிங்கப்போ வந்து அப்படியே போட்டாச்சுங்க. இந்த ப்ராப்ளம்
இது சப்ஜெக்ட்டுங்க. the problem அப்படிங்கப்போ வந்து இஸ் இன் சிங்குலருங்க. ஸோ தட் இஸ் வை இதுக்கு என்ன செக்ஷன் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படிங்கப்போ வந்து வாஸ் அல்லது வேர் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் V3 அப்படின்றாங்க சார். ஸோ ஹியர் வி ஹேவ் சிங்குலர் அப்படிங்கப்போ வந்து we can use only வாஸுங்க. ஸோ அதனால் வாஷிங்க போட்டாச்சுங்க. தென் இதுக்கு உண்டான ஐ மீன் பாசிவ் கன்செப்ட் அப்படிங்கப்போ வந்து பீயிங்கு தென் சால்வோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சால்வ்டு சரிங்களா. ஸோ வாஸ் பீயிங் சால்வ்டு இதாங்க இதுக்கு உண்டான வேர்ப் ஃபார்ம் அப்படின்னாங்க சார். தென் சப்ஜெக்ட் பீயிங் ஆப்ஜெக்ட்டுங்க சார் பை ராஜா இது ஆப்ஜெக்ட்டுங்க சரிங்களா. இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிளுங்க. தென் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ராணி ஹேஸ் கம்ப்ளீட்டட் ஹர் ஒர்க்ஸ் as it is said in the sentence pattern. So ராணி சப்ஜெக்ட்டுங்க. ஸோ ஹேஸ் கம்ப்ளீட்டட் verb ஹர் ஒர்க்ஸ் ஆப்ஜெக்ட். தென் from active to passive அப்படிங்கப்போ as it is same rulesங்க object become subjectங்க. so her works become subject here. then verbங்க so concentrate the verbங்க. so here verb we have is present perfect tenseங்க. so that is why so we should use a correct structure form in passive consistentங்க. so what are they பாத்தீங்க அப்படிங்கப்போ வந்து here her works is in plural. so that is why so we can use only have not has. so have. then it is present perfect. so that is why here used whatங்க been B form verb. And a passive அப்படிங்கப்போ வந்து so we should use a correct B form verb so with that passive construction according to the tense in active voice. That's the thing. That's a very important points இங்க ஞாபகம் வச்சுங்க. so her works have been completed அப்படிங்கப்போ வந்து as it is. இப்போ என்ன போச்சுங்க so Ronnie has completed her works இது active voiceங்க. passive அப்படிங்கப்போ வந்து her works subjectங்க. then has completed அப்படிங்கப்போ வந்து have been completed according to the subjectங்க. here change the verb formங்க. then by Ronnie இது ஆப்ஜெக்ட்டுங்க ஓகேங்களா. தென் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு ஒரு எக்ஸாம்பிளுங்க. ஸோ இது எக்ஸாம்பிள். ஸோ மை மதர் ஹேட் மேட் அ கேக். ஸோ ஹியர் மை மதர் சப்ஜெக்ட் ஆஸ் இட் இஸ் ஐ சென்டென்ஸ் ஃபஸ்ட்டுங்க ஹேட் மேட் வேர்புங்க எ கேக் ஆப்ஜெக்ட்டுங்க சரிங்களா. ஸோ தென் சேஞ்ச் டு பாசிவ். ஸோ வாட் அபவுட் த ஸ்ட்ரக்சர் according to the rules அப்படிங்கப்போ வந்து ஆப்ஜெக்ட் பிகம் சப்ஜெக்ட்டுங்க. ஸோ எ கேக் ஸோ பிகம் சப்ஜெக்ட்டுங்க. then had made past perfect tense. so that is why past perfect அப்படிங்கப்போ வந்து no problem. so whether it is singular or plural same verb to be used அப்படின்றாங்க சார். அப்போ என்ன வருங்க சார் had been made சரிங்களா. சார் மறக்காம என்ன பண்ணுங்க பி ஃபார்ம் போட்டுக்கணும் பீன் போட்டுக்கணும். இப்போ நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் போட்டோம்ங்களா சரிங்களா. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கப்போ வந்து according to the subjectங்க. ஸோ if it is singular அப்படிங்கப்போ வந்து has போடணும், plural அப்படிங்கப்போ வந்து have போடணுங்க. பட் இன் past perfect அப்படிங்கப்போ வந்து no problem about the verb form அப்படின்றாங்க சார். என்ன பார்த்தீங்க அப்படிங்கப்போ வந்து whether it is singular or plural no problem சார் we can use same verb formங்க with be form verb been must be used. அப்போ என்ன வருங்க a cake had been made my mother subject to become object அப்படிங்கப்போ வந்து by my mother. இதாங்க past perfect tense உண்டான ஒரு passive construction. then simple future tenseங்க. இதுக்கு என்ன சார் ஸ்ட்ரக்சர் இன் ஆக்டிவ்ஸ் அப்படிங்கப்போ வந்து ரஞ்சித் சப்ஜெக்ட் வில் ரைட் verb a poem ஆப்ஜெக்ட்டுங்க. ஸோ இட் இஸ் சிம்பிள் ஃபியூச்சருக்குன்னா ஒரு எக்ஸாம்பிளுங்க. சேஞ்ச் டு பாசிவ் அப்படிங்கப்போ வந்து ஆஸ் இட் இஸ் அக்கார்டிங் டு த ரூல்ஸ் அப்படிங்கப்போ வந்து ஆப்ஜெக்ட் பிகம் சப்ஜெக்ட்டுங்க. ஏ போயம் ஆப்ஜெக்ட் பிகம் சப்ஜெக்ட் ஆகி போச்சுங்க. ஏ போயம் சப்ஜெக்ட் ஆகிடுச்சுங்க. தென் வில் ரைட் சிம்பிள் ஃபியூச்சர். அதுக்கு நம்ம சக்ஸஸ் சொன்னோம் வில் ஆர் செல் ப்ளஸ் பி ப்ளஸ் V3 அப்படின்னு சார். ஏன் சார் அங்கே பி போடுறோம் ஸோ பிகாஸ் ஸோ ஆஃப்டர் த வில் வி ஷுட் நாட் யூஸ் எனி am or is or அப்படின்னாங்க சார். தட் இஸ் வை சார் am or is or அப்படின்னாங்க சார். தட் இஸ் வை ஹியர் யூஸ் வாட்னு பார்த்தீங்கன்னா பீஸ் பண்ணாங்க சார். அப்போ என்ன செய்யுது பாசிவ் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா வில் பி ரிட்டன் இது வேர்புங்க. தென் சப்ஜெக்ட் பிகம் ஆப்ஜெக்ட் அப்படிங்கப்போ வந்து பை ரஞ்சித். இதாங்க சிம்பிள் ஃபியூச்சருக்கான ஒரு எக்ஸாம்பிள். இது எக்ஸாம்பிள் ரஞ்சித் வில் ரைட் அ போம் இது ஆக்டிவ் வாய்ஸ் இன் சிம்பிள் ஃபியூச்சருங்க. தென் பாசிவ் கன்செப்ட் அப்படிங்கப்போ வந்து ஆப்ஜெக்ட் பிகம் சப்ஜெக்ட்டுங்க a poem சப்ஜெக்ட் ஆகிடுச்சுங்க. தென் verb அப்படிங்கப்போ வந்து வில் ரைட் அப்படிங்கப்போ வந்து வில் பி ரிட்டன். ஸோ ரைட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரிட்டன் ரைட் ரோட் ரிட்டன். சரிங்களா ஏற்கனவே சொன்ன மாதிரிலாம் நமக்கு வந்து ஃபெமிலியர் இருக்கணும் அப்படின்னாங்க சார். சரிங்களா நாலு ஃபார்மும் ஃபெமிலியர் இருக்கணும் சார். V1 V2 V3 V4 தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் சப்ஜெக்ட் பிகம் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது பை ரஞ்சித்துங்க. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்றாங்க சார். இதாங்க கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு டென்ஸு 8வது டென்ஸுங்க இன் பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது எக்ஸாம்பிள். ஸோ தே சப்ஜெக்ட்டுங்க. ஸோ தே வில் ஹேவ் கம்ப்ளீட்டட் தர் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ வில் ஹேவ் கம்ப்ளீட்டட் இது வேர்புங்க. தென் தேர் ப்ராஜெக்ட்ஸ் இது ஆப்ஜெக்ட்டுங்க. தென் சேஞ்ச் டு passive voice அப்படிங்கப்போ வந்து as it is same ரூல்ஸுங்க. ஸோ சேஞ்ச் த சப்ஜெக்ட் பிகம் ஆப்ஜெக்ட்டுங்க ஆப்ஜெக்ட் பிகம் சப்ஜெக்ட்டுங்க இன் passive construction. தென் சேஞ்ச் த verb form according to the subject அப்படின்றாங்க சார்.
future perfect அப்படிங்கப்போ வந்து no problem sir, will have complete அப்படிங்கப்போ வந்து no problem sir, whether it is singular or plural sir, no problem sir, same tense to be used அப்படின்றாங்க sir. So like that. அப்போ என்ன வரும் இந்த இடத்துல? So their project object become subjectங்க, சப்ஜெக்ட் போட்டாச்சுங்க. சார் will have complete அப்படிங்கப்போ வந்து சார் here no problemங்க. சார் will have அதுக்கு உண்டான பி ஃபார்ம் போட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா சார் will have been completed, then subject become objectங்க by them. இது passive voice in future perfect tense அப்படின்றாங்க சார். இதை சார் நமக்கு இருக்கக்கூடிய 8 டென்ஸுக்கு உண்டான ஆக்டிவ் டு பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றாங்க சார். ஐ திங்க் எதுவும் டவுட் வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் வை சார் மறுபடியும் ஒட்ட பார்த்துலாங்களா? டு வாய்ஸ் டு பாசிவ் அப்படிங்கிறப்போ இதுதான் நமக்கு வந்து டேபிள் சரிங்களா. இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் அப்படிங்கிறப்போ வந்து அதுக்குன்னா ஸ்ட்ரக்சருங்க சரிங்களா. சார் V1 அங்கே வந்து ஆமி சார் V3 அப்படின்றாங்க சார். சிம்பிள் பாஸ் அப்படிங்கிறப்போ வந்து V2 வருங்க சார் ஆக்டிவ் வாய்ஸில். பாசிவ் அப்படிங்கிறப்போ வந்து வாஸ் அல்லது வேர் ப்ளஸ் V3ங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அண்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படிங்கப்போ வந்து இன் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படிங்கப்போ வந்து ஆமி சார் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் அது வேர்புங்க. இன் பாசிவ் அப்படிங்கப்போ வந்து ஆமி சார் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் V3, தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படிங்கப்போ வந்து வாஸ் வேர் ஐஎன்ஜி ஃபார்ம் வந்து ஆக்டிவ் வாய்ஸுங்க. பாசிவ் அப்படிங்கிறப்போ வந்து வாஸ் வேர் பீயிங் ப்ளஸ் V3 அப்படின்னாங்க சார். சார் லைக் தட் ஆல் த திங்ஸ் இங்கே கொடுத்துருக்க அப்படின்னாங்க சார். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க சார். நான் we have only 8 டென்ஸுக்கு தாங்க பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. மீதி 4 டென்ஸ் நமக்கு கிடையாது அப்படின்னாங்க சார். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு டேபிளுங்க சரிங்களா. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கணுங்க. இது தெரிஞ்சு நம்ம ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னாங்க சார். லைக் தட் ஐ பிகம் மீங்க சார், வி பிகம் அஸ்ஸுங்க, யூ பிகம் யூ, ஹீ பிகம் ஹிம், சி பிகம் ஹெர், தே பிகம் தேம் அப்படின்னாங்க சார். நம்ம எக்ஸாம்பிள் 8 டென்ஸுக்குள்ளே பார்த்துருக்கோம். சிம்பிள் பர்சன்ஸ் அப்படிங்கிறப்போ வந்து சார் திஸ் இஸ் ஸ்ட்ரக்சருங்க சரிங்களா. இதுதான் ஸ்ட்ரக்சர் அப்படின்னாங்க சார். அதை பார்த்துங்க. ஸ்வேதா சிங்ஸ் சாங் அப்படிங்கிறப்போ வந்து ஆப்ஜெக்ட் பிகம் சப்ஜெக்ட்டுங்க. தென் சப்ஜெக்ட் பிகம் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறப்போ வந்து சார் லைக் தட் இந்த மாதிரி தான் பண்ணோம் அப்படின்னாங்க சார். இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸுக்கு உண்டான ஒரு ஸ்ட்ரக்சருங்க. தென் அது சிம்பிள் பாஸ்ட்டு, ப்ரெசன்ட் கண்டினியூஸு, பாஸ்ட் கண்டினியூஸ் எக்ஸாம் கொடுத்துருக்கோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுங்க, பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுங்க, சிம்பிள் ஃபியூச்சர். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படிங்கப்போ வந்து இது வந்து அடுத்ததுங்க. இது வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுங்க. இதோட நமக்கு முடியுது அப்படின்னா சார். தட்ஸ் திங். ஸோ ஐ ஹோப் தட் எந்த ஒரு டவுட்டும் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகேன் விஷ் யூ ஆல் சக்ஸஸ் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ.